அவர் ஒரு போன்சாய் மரம். தமிழ்நாட்டு முதலமைச்சரை பார்த்து இன்னைக்கு பிரபலமா பேசப்படுற ஊடகவியலாளர் சவுக்கு சங்கர் சொன்ன வார்த்தை தான் இது. சரி, அவர் சொன்னது இருக்கட்டும். போன்சாய் செடியை பத்தி இப்ப பார்ப்போம். ஒரு அமைச்சரை பார்த்து எதுக்காக அவர் அப்படி சொன்னாருன்னு பார்ப்போம். போன்சாய் இந்த ஜப்பானிய வார்த்தைக்கு அர்த்தம் தொட்டியில் வளர்த்தல். சாதாரண மரச்செடியை ஒரு சின்ன தொட்டியில நட்டு அப்பப்போ அந்த செடியை தேவைக்கேத்த மாதிரி செதுக்கி இலைகளை நறுக்கி அதனுடைய கிளைகளை தண்டுகளை ஒரு கம்பி போட்டு சுத்தி அதிக உயரம் வளராத மாதிரி பராமரிப்பாங்க. அப்படி பராமரிக்காம விட்டா அந்த மரம் மத்த மரங்கள மாதிரி பெரிய மரமா மாறிடும். ஒரு வீட்டுக்குள்ள ஒரு அலுவலகத்துக்குள்ள குட்டையான உயரத்துக்கு வெறும் அழகுக்காக மட்டுமே வளர்க்கப்படுற இந்த மரங்கள் பொதுவெளியில வளர்கிற மத்த மரங்கள மாதிரி வெயில், மழை, புயல் இந்த மாதிரி விஷயங்களை சந்திப்பது கிடையாது. பணக்கார வீட்டு பிள்ளை மாதிரி சௌரியமா வளர்றதுதான் இந்த போன்சாய் மரங்கள். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூட இந்த வெயில், மழை, புயல் மாதிரி எந்த விமர்சனங்களையும் எதிர்கொள்ளாம அவங்க அப்பாவும் முன்னாள் முதலமைச்சருமான கருணாநிதியோட நிழல்ல ஒரு போன்சாய் மரம் மாதிரி வளர்ந்திருக்காருன்னு சவுக்கு சங்கர் சொல்லியிருக்காரு.